திமுக ஆட்சியில நம்ம கல்வி முறையே ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அரசு பள்ளிகள்ல பாதுகாப்பான கட்டடம் இல்ல, அடிப்படை வசதிகள் இல்ல, நிர்வாகமும் சரியில்லை. இதனால அங்க படிக்கிற மாணவர்களோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை திறமையான கிராமத்து மாணவர்களுக்கு தரமான CBSE கல்வி, தங்குமிடம், சாப்பாடு, சீருடைன்னு எல்லாமே இலவசமா கிடைக்கிற திட்டம் இது. இந்தியா முழுக்க 650க்கும் மேல பள்ளிகள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு நவோதயா பள்ளி கூட இல்ல. காரணம் திமுக பண்ற மொழி அரசியல் தான். இதனால யாருக்கு நஷ்டம்? மற்ற மாநிலத்துல இருக்கிற ஏழை பசங்களுக்கு கிடைக்கிற அந்த பெரிய வாய்ப்பு நம்ம ஊர் பசங்களுக்கு மறுக்கப்படுது. ஆனா அதே சமயம் திமுக ஆதரவாளர்கள் நடத்துற தனியார் பள்ளிகள் மட்டும் கல்லா கட்டுது. இப்போ உச்ச நீதிமன்றமே இதுல தலையிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நவோதயா பள்ளிக்கு முதல்ல இடத்தை ஒதுக்குங்கன்னு திமுக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்கு. இது கிராமப்புற மாணவர்களோட கல்வித்தரம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல மொழி திணிப்பு எதுவும் இல்லைன்னு கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு. அரசியல் காரணத்துக்காக மாணவர்களோட படிப்பை கெடுக்காதீங்கன்னு விட்டு வச்சிருக்கு. ஒரு பக்கம் அரசு பள்ளிகளை சரியா பராமரிக்காம விடுறது, மறுபக்கம் நவோதயா, BM ஸ்ரீ மாதிரி நல்ல திட்டங்களை தடுக்கிறதுன்னு திமுக அரசு மாணவர்களோட எதிர்காலத்தையே பணயம் வைக்குது. நம்ம பசங்க படிப்பு பாழாகாம இருக்கணும்னா இந்த அரசியல் தடைகளை உடைச்சு எறியறது தான் ஒரே வழி.